நிதியமைச்சர் ஜெயக்குமார் சூப்பர் டூப்பர் முதலமைச்சராக செயல்பட்டு வருவதாக திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசுடன் நடந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டதற்கு வரவேற்பு தெரிவித்தார். போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். திமுக ஆட்சியிலும் சட்டப்பேரவை பல சமயங்களில் முறையாக கூட்டப்படவில்லை என்ற நிதியமைச்சர் ஜெயக்குமாரின் குற்றச்சாட்டை எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் மறுத்துள்ளார். நிதியமைச்சர் ஜெயக்குமார் சூப்பர் டூப்பர் முதலமைச்சராக செயல்பட்டு வருவதாக ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். நிதித்துறை அமைச்சராக, மீன்வளத்துறை அமைச்சராக, ஏன் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சூப்பர் டூப்பர் முதலமைச்சராக இன்றைக்கு ஜெயக்குமார் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே அவர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். என்ன என்று கேட்டால், 2009 அப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல், அதுவும் 5 கட்டங்களாக நடைபெற்ற தேர்தல். அந்த சூழ்நிலையில் தான் சட்டமன்ற கூட்டத்தொடர் தள்ளி வைக்கப்பட்டதை தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. இப்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலையிலே போல் அப்பொழுது தமிழகத்தில் அந்த நிலை எதுவும் கிடையாது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாத நிலை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. நீட் பிரச்சனை, விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை. ஆக இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையிலே தான் சட்டமன்றத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் என்று தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை.